அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் ஆச்சுங்க சமைச்சு. என்ன காரணம்னு கேட்டா, காசு இல்லைங்க. மளிகை சாமானம் வாங்கணும், கிராசரிஸ் வாங்கணும், முட்டை வாங்கணும், மளிகை சாமானம், முட்டை, எண்ணெய் அப்படின்னு ஏகப்பட்ட பொருள் வாங்க வேண்டியது இருக்குதுங்க. ஆனா நடக்கிறத பார்த்தோம்னா வெறும் முட்டை மட்டும் வாங்கினா போதும்னு தோணுது. இதுவே வேற யாராவது மாதிரினா இந்நேரம் கூமுட்டைன்னு சொல்லியிருந்திருப்பேன். தமிழ் செல்வனா போனதுனாலதான் வாத்து முட்டைன்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. எந்த தமிழ் செல்வன் கேக்குறீங்களா? எழுத்தாளர் தமிழ் செல்வன். அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள்னா முதல்ல யார் தெரியுமா? அது அவரே சொல்லுவாரு, கேட்டுருங்க. அவர் வாழ்நாள் முழுவதுமே கம்யூனிஸ்டுகளை பத்தி அவர் வச்சிருந்த கருத்து, அவர் சொன்ன கருத்து என்னன்னா, கம்யூனிஸ்டுகள்னா வன்முறையாளர்கள் அப்படிங்கிற கருத்து தான் பெரியாருடைய கருத்து. தந்தை பெரியார பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு இவரு சொல்றாரு. பெரியார் ஏதாவது தப்பா சொல்லிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு நேரா தொடர் பாமரன் கிட்ட போய் நின்ன. ஐயா, கம்யூனிஸ்ட்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஐயாட்ட கேட்டேன். ஆட கோவாலு, கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. தெரியாதுங்க ஐயா, சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். உதாரணத்துக்கு உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா, எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, நம்ம தமிழ் செல்வன் கிட்டே போய் சொல்லலாம். தமிழ் எங்க வீட்டு பைப்ல தண்ணி வரல அப்படின்னு நாங்க தமிழ் கிட்ட சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, இவ்வளவு ஜெல்லி ஃபிஷ்ஷாவா இருப்ப, அசிங்கமா இல்ல உனக்கு? உன் வீட்டு பைப்பை ஏண்டா பாக்குற, உன் தெருவுல இருக்கிற பைப்ல தண்ணி வருதான்னு பாத்தியா அப்படின்னு கேட்பாரு. அட ஆமால, ஏன் வீட்டு பைப்பை மட்டும் ஏன் நான் பாக்குறேன்? சரி, தெருவுல வந்து பாக்கலான்னு தெருவுல பார்த்தா அங்கேயும் தண்ணி வரல. நேரா தமிழ் கிட்ட போனேன். தமிழ் தெரு பைப்லயும் தண்ணி வரல அப்படின்னு சொன்னேன். உடனே தமிழ் பொட்டனிலேயே ஒரு அடி போட்டு, என்னடா நீ இன்னும் செல்பிஷாவே இருக்க, உன் தெருவை ஏன்டா பாக்குற, உன் கிராமத்தை பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. அட நான் ஒரு மடச்சாம்பரா நீங்க, நான் என் தெருவை பாக்குறேன், ஊரையே பாக்கணுமேனா அந்த கிராமத்தையே பார்த்தேன். போனா கிராமத்து பைப்லயும் தண்ணி வரல. நேரா தமிழ்கிட்டயே ஓடினேன். தமிழ் சொன்ன மாதிரி கிராமத்து பைப்லயும் தண்ணி வரலைங்க தமிழ் அப்படின்னு சொன்னேன். பலான்னு ஒரு அப்பு விட்டு போட்டு, ஏண்டா உனக்கு செல்பிஷா தான் யோசிக்க தெரியுமா, நீயா எதுவும் யோசிக்க மாட்டியா, உன் மாவட்டத்தை ஃபுல்லா பாடுறா அப்படின்னு சொன்னாரு. தப்பு தானங்க, தமிழ் சொன்னா சரியா தானே இருக்கும்னு நேரா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ போய் பார்த்தேன். அங்கேயும் தண்ணி வரல. சரி, இருந்தாலும் தமிழ் கிட்ட போறக்கு பயம்தான், போய் கேப்போம் அப்படின்னு போனேன். போய் கைய கட்டிட்டு, ஐயா மாவட்டத்து பைப்லயும் தண்ணி வரலைங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உதச்சாரு பாருங்க வயிற்று மேலேயே ஒரு நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா, மாவட்டமாடா முக்கியம், மாநிலத்தை பாரு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அங்க போய் பார்த்தா அங்கேயும் தண்ணி வரல. திருப்பியும் தமிழ்கிட்ட பயந்தே போனேன், இனி எங்க அடி வாங்க போறோமோ அப்படின்னு. திருப்பியும் அதே ஏண்டா இன்னும் செல்பிஷாவே இருக்க, உன் நாட்டை பாரு அப்படின்னாரு. நாட்டை பார்த்தா அங்கேயும் தண்ணி வரல. சரி, அத சொல்லலாம் தமிழ் கிட்ட போனா அவரு மறுபடியும் அதே யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உலக மக்களோட சேர்ந்து அவங்களுக்காக யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொன்னாரு. திருப்பி தமிழ் கிட்ட போய், ஆமாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்துகிட்டு இருக்குதுங்கன்னு சொன்னேன். மறுபடியும் ஓங்கி ஒரு விட்டு போட்டு, அந்த பிரச்சனைய உனக்கு எதுக்குடா, முதல்ல உன் வீட்டுல பைப்ல தண்ணி வருதான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏனுங்க கம்யூனிஸ்ட், இதுதானே நீங்க? இது தெரியாம போச்சு பாருங்க. இத சொன்னதுக்கு பெரியார் எல்லாம் வேற திட்டுறீங்க. பெரியார் தன் தலையிலிருந்து தலைக்கணத்தில் முடிவெடுத்திருக்கிறார். ஆனா நம்ம கட்சி பயங்கர டெமோக்ரட்டிவான பார்ட்டி. நம்ம என்ன முடிவெடுக்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல பொலிட் பீரோவை கூப்பிடுவோம், அட்மினிஸ்ட்ரேஷன் பீரோவை கூப்பிடுவோம், அப்புறம் உயர்மட்ட மேல்மட்ட எல்லா கமிட்டியும் கூப்பிட்டு பேசுவோம். சரி, என்ன பேசுவீங்க? பேசுவோம், கேட்டா நாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி. பெரியார் தஞ்சாவூர்ல திராவிட விவசாய சங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கிறாராமா. நாள் முடிவெடுத்தாரு, அடுத்த நாள் ஆரம்பிச்சிட்டாராமா. யார்ட்டையும் கேட்கலையா. கோலிக் பீரோக்கும் போல, உயர்மட்ட குழுக்கும் போல, எந்த குழுக்கும் போல. அப்புறம் விவசாய கூலிகளை பத்தி பெரியார் எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்க. அதாவது கூலி உயர்வு, சம்பளத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாராம். வன்முறையின் மூலமா தொழிலாளிகளுடைய கூலி உயர்வுக்காக போராடுவது தவறு என்பது அவருடைய கருத்து. உழுகிறவனுக்கு தான் நிலம் சொந்தம்னு சொன்னவர் தானையா பெரியாரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு கூலிகள் இருந்துகிட்டே இருந்தாதான்
கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வர்க்க பேதத்தை ஒழிச்சாலே போதும், நாடு சுபிக்ஷமாயிரும்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. காரல் மார்க்ஸ் சொன்னதை காரல் மார்க்ஸே மறுத்தா கூட கம்யூனிஸ்ட்காரங்க மறுக்கவே மாட்டாங்க. தந்தை பெரியார் சொன்னதை நாங்க எப்படி அப்படியே ஏத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் காரல் மார்க்ஸ் சொன்னதை கம்யூனிஸ்டுகள் அப்படியே ஏத்துக்குவாங்க. பெரியார் பேசிய எல்லா தத்துவங்களும் இந்த மண்ணுக்கு ஏற்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மண் என்ன மண்ணு, அது வெறும் மண்ணுதான். இருந்தாலும் தமிழ்செல்வன் அவர்களுக்கு இவ்வளவு 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 வன்மம் ஆகாது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, நேத்துதான் பெரியார் இதெல்லாம் எழுதி வச்சாரா? அவரு இறந்தே கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆக போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ எழுதி வச்சாராமா, தாவேகா கூட நாங்க கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க வேண்டாம்னு சொல்ல போறோமா, இல்ல நீங்க போகாம தான் இருக்க போறீங்களா? மந்திரி சபைக்குள்ள இடம் கேட்க போறீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு தமிழ் பெரியாரு அங்க இங்கனாலும் ஊரை சுத்திட்டு வரீங்க? அப்புறம் பெரியார் தன்னுடைய வாழ்க்கையில பேசின எந்த வார்த்தையிலுமே தன்னோட சுயநலம்னு எதுவுமே இருக்காது. பெரியார பத்தி விமர்சனம் பண்ணலாங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல போறது இல்ல. ஆனா நீங்க பண்ணலாமா அப்படிங்கறத இங்க பிரச்சனை. இப்படி பைத்தியக்காரத்தனமா யாராவது எழுதுவாங்களா? அமெரிக்காக்கார ஆளட்டும், ரஷ்யாக்கார ஆளட்டும், ஆனா இந்தியாக்கார ஆளக்கூடாது. இந்தியாக்கார ஆண்டா அது பார்ப்பன ஆட்சியா தான் இருக்கும். இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா எழுதி வச்சிருக்கிறாரு பெரியாரு. இந்தியர்கள் இந்தியாவே ஆளக்கூடாது, அதுதான் அடிப்படை பிரச்சனைங்கிறாரு. ஏன்னா இந்தியர்கள் ஆண்டாங்கன்னா பார்ப்பன ஆட்சி தான் இருக்கும். ஆகவே இந்தியர்கள் ஆளக்கூடாது, அமெரிக்காக்காரன் ஆளட்டும், ரஷ்யாக்காரன் ஆளட்டும். இதெல்லாம் வெண்மணியை பத்தி அவர் எழுதின கட்டுரையில இருக்கு சார். நீங்க பாருங்க, இவ்வளவு எப்படி பைத்தியாரத்தனமா யாரும் எழுதுவாங்களான்னு தோணும் நமக்கு. ஆனா பெரியார் இருக்கிறதுனால நம்ம அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. ஒரு நல்ல மரியாதையான இதெல்லாம் இந்த ராசாங்கிற ஆள் படிக்கணும். இதையெல்லாம் ராசா படிக்கணுமாமா. யாரு? ராசா படிக்கணுமாமா. செல்வன், தமிழ் செல்வன், உங்களுக்கு இவ்வளவு வன்மமா? சாகித்ய அகாடமிய நீங்க வாங்கினீங்களா இல்ல பெற்றீங்களா அப்படிங்கறதுதான் இங்க டவுட் ஆயிடுச்சு. இப்போ சாகித்ய அகாடமி விருது உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இதத்தான் அங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்து பாருங்க நான் எப்படி பேசுறேன்னு. நீ பேசு, அப்புறம் நான் குடுக்கறேன்னு கூட அவங்க பேரம் பேசிருக்கலாம். சார் குட்டுங்க, நம்பி கொடுங்க சார், அப்புறம் நான் பேசுறத மட்டும் பாருங்க அப்படின்னு கூட இவர் பேசிருக்கலாம். சாகித்ய அகாடமி விருத கையில வாங்கின உடனேயுமே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. யாரு ராசா கேட்கணும். இந்த டி.கே. ரங்கராஜனா சரியா பேர் தெரியல, அப்படி ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறாருங்க. 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அந்த குறிப்பிட்ட சாதியினர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இதுல தமிழ்செல்வன் தோழருக்கு இல்ல, தமிழ்செல்வன் அவர்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சொல்லணுமா? அத ஆக்சுவலா தமிழ்செல்வன் ரங்கராஜனை எதிர்த்துதான் கேள்வி கேட்டு இருந்திருக்கணும். என்ன ரங்கா புத்திய காமிச்சிட்டியா அப்படின்னு பேசி இருந்திருக்கணும். தமிழ்செல்வன் தான் சாகித்ய அகாடமி விருத வாங்கியிருக்காருல. சாகித்ய அகாடமி விருது உங்க எழுத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் தான், நாங்க ரொம்ப பெருமைப்பட்டோம். அங்கீகாரத்தை வாங்கிட்டு தான் பெரியார பேசுவீங்களா? இல்ல அங்கீகாரம் கொடுத்ததே பெரியார பேசுறக்கா? புரியலைங்க தமிழ்செல்வன், உண்மையாலுமே எங்களுக்கு புரியல. இருந்தாலும் ஏன் இந்தியாக்காரன் ஆளக்கூடாது, அமெரிக்காக்காரனும் ரஷ்யாக்காரனும் ஆளலாம் அப்படின்னு பெரியார் சொன்னாரு அப்படிங்கறதுக்கு பதில சொல்லிட்டே வீடியோ முடிச்சிடலாம். இதான் நீட் எக்ஸாம் எசென்ஷியல் அப்படின்னு இந்தியா சொல்லுது. அதாவது இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிற இந்தியர்கள் அவங்க சொல்றாங்க. நம்ம மாணவர்கள் எல்லாம் அதுல நிறைய குளறுபடி இருக்கு, அது வேண்டான்னு போராடுறாங்க. அப்படி போராடின மாணவர்களை தடியடி நடத்தி கலைக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இந்தியர்களுக்காக தான் ஆட்சி நடத்துறாங்களா இல்ல இடபிள்யூஎஸ்க்காக ஆட்சி நடத்துறாங்களா? இதெல்லாம் தமிழ்செல்வனுக்கு தெரியும். ஏன்னா என்னை விட அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா தமிழ்செல்வன் பார்ப்பன எதிர்ப்புங்கிறது பாத்திர விளக்குறத விட ஸ்பீடா விளக்குவாரு. சரி, இவருக்கு பெரியார் மேல என்ன வன்மமோ, பெரியார் கம்யூனிஸ்ட் திட்டாங்க, ஏன்னா இவரு கம்யூனிஸ்ட் இல்லையா? கம்யூனிஸ்டுகளை பத்தி இன்னொரு சின்ன கதை இருக்கு, அந்த கதையோட வீடியோ முடிச்சுக்கலாம். தமிழ்செல்வன் அவர்கள் தன்னை கம்யூனிஸ்ட் அப்படின்னு மனதால உணர்ந்ததுனால இந்த கதையிலையும் ஹீரோ தமிழ்செல்வன் அவர்களே. தமிழ்செல்வன் அவர்கள் கிட்ட போய் நானே கேக்குறேன், மிஸ்டர் தமிழ்செல்வன், உங்ககிட்ட 2 வீடு இருந்தா ஒரு வீடு இந்த ஏழைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். கொடுப்பேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட 2 கார் இருந்தா ஒரு கார் இந்த ஏழைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். கொடுப்பேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட 2 பேனா இருந்தா ஒரு பேனாவை ஏழைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னு கேட்டா என்கிட்ட 2 பேனா இருக்குன்ட்டாரு. இல்லாதத கேளு, எவ்வளவு வேணாலும் தர, இருக்கிறத கேட்காத அப்படின்ட்டாரு. கம்யூனிஸ்டுகள்
தோழர் உங்களைத்தான், எல்லாத்தையும் இல்ல, உங்களைத்தான் சொன்னேன். விஜய் ஜெயிச்சதுக்காக கம்யூனிஸ்டுகள் இப்படி எல்லாம் பேசுவாங்களா, இல்ல பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கு பார்ப்பன எதிர்ப்பை விட திராவிட எதிர்ப்பு தான் பிரதானம். ஏன்னா கம்யூனிஸ்டுகளே பலரும் இடபிள்யூஎஸ் தான். வேணா தமிழ்செல்வன் தோழர்கிட்ட போய் கேளுங்க யாரெல்லாம் அப்படின்னு, அவரே லிஸ்ட கொடுப்பாரு. இருந்தாலும் தோழர் தமிழ்செல்வன் அவர்களே, இதெல்லாம் நமக்கு அவசியமா அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. 2 பேனா உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுங்க, கொடுத்து பழகுங்க. தந்தை பெரியார் மிகப்பெரிய சொத்தை சேர்த்து வச்சு சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தை உருவாக்கி நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. 2 பேனா இருந்தாலே கொடுக்காத நீங்கெல்லாம் பெரியார பேசலாமா? அவங்களுக்கு என்னங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க பேசினா நம்ம விட்டுருவோமா? நம்மளும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.